பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம். இயல்புகள், குணாதிசயங்கள், ரகசியங்கள், அப்படி ஃபுல். அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். அதுபோல் 27 நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள், குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க நிச்சயமாக. உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க. பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம், அதாவது முதல் நட்சத்திரம் இது பூசம். அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் அனுஷம் வருதுங்க. அதுக்கப்புறம் மீனத்தில் உத்திரட்டாதி வரும். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள். உழைப்பு அவமாட்டு வேலை ஒரு வேலையை சொல்லிட்டிங்கன்னா அந்த வேலையை அப்படியே ஒரு அடாப்ட் பண்ணி அப்படியே அவங்க எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அதை சின்சியராக செய்வாங்க. உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், நடிக்க தெரியாது உங்களுக்கு. அதுதான் அங்கே இருக்கிற உண்மை. அதுலேயும் குறிப்பாக இந்த சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் ஒரு பெண்ணு பிறக்கணுங்க. அற்புதங்க, அற்புதமான ஒரு நிலை. அதாவது அப்படி ஒரு பொறுமைசாலிகள், அப்படி ஒரு உழைப்பாளிகள், அப்படி ஒரு உண்மையானவர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பூச நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம், கடக ராசியில் அமைகின்றன. பூசம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி தசை ஆரம்ப தசையாக இருக்கின்றன. சனி தசையுடைய மொத்த டியூரேஷன் கால அளவு 19 ஆண்டு காலம் சனி. இப்போது இந்த கடக ராசியிலே இந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. உடைபடாத நட்சத்திரம்னு சொன்னோம். கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான். இந்த நட்சத்திரங்கள் இது பூச நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் இது 8ஆவதாக வருகிறது. இந்த பூசத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆரம்ப எழுத்து, நாமகரண எழுத்துக்கள் எதை வைக்கலாம்? ஹி, ஹே, ஹோ, டா இதில் வைக்கக்கூடும். உதாரணமாக ஹேன்னு சொன்னால் ஏமமாறு, இப்படி இது போல் வைக்கணும். மிருகம் ஆண் ஆடு, பட்சி காக்கை, நீர் காக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் அரசு மரம், ரஜ்ஜு தொடை ரஜ்ஜு, நாடி மத்திய நாடி, கணம் தேவகணம் பொருந்தியவர்கள், அதி தேவதை, குரு தட்சிணாமூர்த்தி. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். இல்லை எல்லா கோயில்லையும் குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார், அவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடிகட்டி பறக்கலாம். மலர் கருங்குவளை மலர்கள், தாமரை மலர்கள்னு சொல்கிறாங்க. 22வது நட்சத்திரம் இந்த பூசத்துக்கு வைநாசிக நட்சத்திரம், ஆகாத நட்சத்திரம் பரணி. பாருங்க, இந்த மிருகம் ஆண் ஆடுன்னு சொன்னோம். இவங்க ஆடு வளர்க்கலாங்க. ஆடு இப்போ வளர்க்குறது தொழில் கிராமத்தில் இருந்தாலும் சிட்டியில் இருக்கிறவங்க கோயிலுக்கு நேர்ந்து வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஆடை வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ தோஷம் வந்தாலும் விலகிடும். அதே போல் தினசரி காக்காவுக்கு உணவு அளித்தல், அது பெரிய தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மரம் அரச மரமாக இருந்தால் அரச மரத்தை நீங்கள் உங்கள் தோட்டத்திலேயோ உங்கள் எங்கே இடம் இருக்கோ அங்கே ஒரு அரச மரத்தை வளர்க்குறது, அது வளர வளர நீங்கள் ஃப்ளரிஷ் ஆவீங்க. அது மட்டும் இல்லை, அரச மரத்தை சுற்றினால் நல்லது அப்படின்றாங்க உங்களுக்கு. மற்றபடி இப்போது இது
வெற்றி சின்னம்னு சொல்கிற இப்போ இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு அம்மி தான் வெற்றி சின்னமாக. இந்த அம்மி கிராமத்துங்களில் வந்து மிளகா அரைப்பாங்க, சட்னி அரைப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எதுவும் ஒன்று அம்மியில் தான் அரைச்சி அந்த காலத்தில் பண்ணது. நீங்கள் எல்லாம் மிக்சி காலமாக மாறி போச்சு. அம்மினாலே சில பேருக்கு அம்மி குலவி, அந்த அம்மி கீழே இருக்கிறது மேலே இப்படி போட்டு இது பண்ணுறது குலவின்னு சொல்கிறது. இந்த அம்மியும் குலவியும் தான் இந்த பூச நட்சத்திரத்துக்கு வெற்றி சின்னம். உங்கள் வீட்டில் இது வரைக்கும் இல்லை, நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லை, அப்படி அதை பயன்படுத்துறதே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு அம்மியும் ஒரு குலவிகளும் வாங்கி வச்சுக்கிங்க கிச்சனில் ஒரு ஓரமாக. அது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைச்சி உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதாவது அம்மியை பயன்படுத்த வேண்டும், நீங்கள் பயன்படுத்தினா நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் அது தெய்வமாக மதிக்க வேண்டும் அப்படின்றாங்க. சரியா? இவர்கள் பூச நட்சத்திரம் சனி பகவான் நீதிமான் இல்லையா? நீதிமான். அதுவும் இவங்க வந்து நடிக்க தெரியாது, பாசக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள். ஆனால் இவங்க ஒரு மனசில் நினைப்பாங்க, இதை அச்சீவ் பண்ணணும், இந்த உயரத்தை நம்ம அடையணும்னு நினைப்பாங்க. இவங்களால அடைய முடியாது. அதுதான் இவங்களுடைய நிலை. நீதியோடு நியாயத்தோடு அன்புள்ளத்தோடு செயல்படுவார்கள். தாய்மை பண்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். வசதி வந்தால் ஆடுவதும் இல்லை, வறுமை வந்தால் வாடியதும் இல்லை அப்படின்றது தான் இவங்களுடைய கான்செப்ட். விருந்தோம்பல் கடகராசிக்கே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் கடகராசி பரந்த மனப்பான்மை உடையவர்கள், விரோதிக்கு கூட அருள்பாலிக்கக்கூடியவர்கள். பிடிக்காதவன் ஆகாதவன் வந்துட்டானா, வாப்பா வந்து சாப்பிட்டு போ சொல்லுப்பா, அவனை அவங்ககிட்ட நேரடியாக பேசினாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க அப்படின்னு ஒரு தாயுள்ளத்தோடு பழகக்கூடியவர்கள். விருந்தோம்பல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். விருந்தோம்பல் தாங்க இவங்களுக்கு உரிய விஷயமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் ரொம்பவும் ஃப்ளெக்சிபிள், எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போவாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வருது பாருங்கள், பரணி நட்சத்திரம். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம், அது வைநாசிகமாக வருகிறது. அப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், பரணி போராடும். அதில் குறிப்பாக வந்து இந்த பரணி 100% ஆகாது, பரணி ஆகாது, பூரான ஓரளவுக்கு 70% ஓகே. இருந்தாலும் இதில் வந்து லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள், லைஃப் பார்ட்னர், அதாவது நீங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை, ஒர்க்கிங் பார்ட்னர். இப்போ ஒரு கடைகண்ணி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இவங்களை அந்த 3 நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் லைஃப் பார்ட்னராக போட்டிங்கன்னா அவ்வளோதான், தொழில் அம்பேல் தான். நீங்கள் வீட்டுக்கு தான் வரணும், தலைமையில் துண்டு போட்டுவிட்டு. அப்படி பிரச்சனைகள் வரும், சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே கான்செப்ட். இவங்க வந்து சமைக்கவும் தெரியும், சுவையாக சாப்பிடவும் தெரியும். அதுதான் இவங்களை பொறுத்த வரலையும். இந்த பூச நட்சத்திரத்துக்கு சமைக்கவும் தெரியும், சமைச்சு நல்லா வக்கிரமாக, அதாவது என்ன சொல்லுவாங்க, வைரமாக சாப்பிடவும் தெரியும் அப்படின்வாங்க. ஆனால் இவங்க பெரும்பாலும் நல்லா சாப்பிட்ற ஆளுங்களாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க. இவங்க ஃபிஷ்ஷு, நான் வெஜிடேரியன், கறி இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு வரும். நீங்கள் பாருங்கள், ஒரு சிலருக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. பிறகு ஐயோ சொல்லிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. முன்கோபம் உள்ளவர்கள். அதனால் தான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுபோல் பெரும்பாலும் இவங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தம் ஃபீல் பண்ணக்கூடியவர்கள். நேர்மைக்காக எதையும் தன்னுடைய இதுவை கூட விட்டுடுவாங்க. நேர்மை தான் இவங்களுக்கு முக்கியம். தன்மானத்தை கூட விட்டுருவாங்க, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு. தன்மானம், அதே நேரத்தில் தன்மானத்தில் எந்த நேரத்தையும் இழக்க மாட்டாங்க இவங்க பொறுத்தவரையிலையும்.
அதனால் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பூச நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். அப்போ தைப்பூசத்தில் ஒவ்வொரு தைப்பூசம், அதாவது கிராண்டாக நடக்குது இல்லைங்களா, அந்த தை மாதத்தில், அந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், அதுலேயும் குறிப்பாக இவங்க இந்த பூசம் இருக்கக்கூடிய இடம் கடகம். கடகம் என்பது நீர். அப்போ நீர் அப்படின்னா அன்னதானம் பண்ணலாம், நீர் தானம் பண்ணலாம், இல்லை கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்வீட்டு, நீர்மோர், இதெல்லாம் வந்து தானமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக விநியோகிக்கலாம். காரமடை நஞ்சுண்டேஸ்வரர், மண்டைக்காடு பகவதி அம்மன், இவங்க பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி போய் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் விலகிவிடும் அப்படின்றாங்க. குரு பகவான் பூசத்தில் உச்சமடைகிறார். குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில், ஏன்னா அவங்க நீதிபதி இல்லை, அதனுடைய இது தானே பூசம் சனி. அப்போது இவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு தான் அது எப்படி தெரியுமோ தெரியாது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கிற ஃபால்ட்டு, குற்றத்தை இவங்களுக்கு வெகு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை மீது பாசம், ஆனால் தந்தை தான் ஆகாது இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. மற்றபடி இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம சொன்ன கோயில்களை வழிபாடு பண்ணுங்கள். பூசம் சனி பகவான் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், ரொம்ப உழைப்பாங்க, உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அது அதிர்ஷ்டத்தினால் நம்ப மாட்டாங்க. சில பேர் இப்போ நம்புகிறாங்க. இப்போது இருந்தாலும் உழைச்சா அதுக்கு மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவங்க மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதனால் பழைய பொருட்கள் மீது அளவு கடந்த பற்று, ஏன்னா இவங்க ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, பழைய பண்பாடுகள் உள்ளவர்கள், அதை மீற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. தாய்ப்பற்று, தாய் மண் மீது பற்று, பாசம் அதிகம் இருக்கும். சனினாலே உழைப்புன்னு நம்ம சொல்லிட்டோம். தொழில் மீது பற்று அதிகமாக இருக்கும். இவங்க அரசியல் மற்றும் மருத்துவம், சினிமா இண்டஸ்ட்ரி, மற்றபடி சனி பகவானுடைய காரகத்துவமான இரும்பு சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் கூட தொழில் பண்ணுவாங்க. டாக்டராக இருப்பாங்க, நடிகராக இருப்பாங்க, சில நேரத்தில் 2 தொழில் பண்ணுவாங்க. இவங்க ஒரே நேரத்தில் 2 தொழில் செய்யக்கூடியவர்கள். இவங்க பெரும்பாலும் ஒரு விஐபியாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆளுமை திறன் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் நீர் தத்துவம், சனி வாயு தத்துவம். சந்திரன் ப்ளஸ் சனி காம்பினேஷன் ஹோட்டல் விடுதிகள், தேநீர் விடுதிகள், சமையல் கலை வல்லுநர்கள், இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறைகள், கேட்ரிங் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் யாரையும் ரொம்ப லேசில் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டா உயிரை கொடுப்பாங்க. கற்பனை வளம், கிரியேட்டிவிட்டி மிக்கவர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் சில பேர் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய, அந்த ட்ராவல் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதே பிரயாணம், ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழில் கூட செய்யலாம். கார் ஓட்டுறது, கார் இருந்து இது பண்ணுறது, வாடகை விடுறது, தொழில், அந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துறது, மருத்துவத்துறை, அரசியல் துறை, இதெல்லாம் தன்னலமற்ற சேவை செய்யக்கூடியவர்கள். எதிர்பார்த்து லாபம் வரணும், வருமானம் இன்றைக்கி கிடைக்கணும்னு எது தன்னலமற்ற சேவைக்கு இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பூச நட்சத்திரம் நல்ல அற்புதமான நட்சத்திரம். ஜீவ சமாதி, அது பெரும்பாலும் இவங்க கடவுளை வழிபாடு செய்யலாம். சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை. ஆடுகளுக்கு உணவு கொடுப்பது, ஆடுகளை வளர்ப்பது, வீட்டில் ஒரு ஆடு பழத்தை வாங்கி வைக்கலாம், வீடோ அலுவலகத்துலேயோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி பரணி நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரம் எதுக்கு ஆகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திப்போமாக. நன்றி.